மருத்துவமனைக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். எங்கள் மருத்துவமனை தமிழ்நாட்டின் உலகின் தொழில்நுட்ப மையமான பின்னலாடைக்கு பேர் போன திருப்பூரில் அரசு மருத்துவமனை எதிரில் உள்ளது. மூட்டு வலி வராம இருக்க என்ன உணவு சாப்பிடணும்? முக்கியமா ஃபர்ஸ்ட் எலும்பு மூட்டு அப்படின்னாலே முதல்ல பாலில் கால்சியம் மட்டும் எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது கேட்குறத விட கால்சியத்துக்கோட சேர்ந்து முக்கியமாக என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விட்டமின் டியும் விட்டமின் கேவும் இம்பார்ட்டண்ட். இப்போ நிறைய பேர் இப்போ கால்சியம் டேப்லெட் கொடுக்கறது போக விட்டமின் டி டேப்லெட் வாரத்துக்கு ஒரு நாளும் விட்டமின் கேவும் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இப்போ மருத்துவத்துறையில் எலும்புரிவு மருத்துவத்தில் மத்தியில் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒன்று. ஸோ அப்போ அந்த விட்டமின் டியும் விட்டமின் கேவும் கால்சியமும் சேர்ந்து பாலில் கிடைக்குது. ஸோ அப்போ அந்த பால் தான் முதல்ல சிறந்த ஆதாரமாக இருக்குது எலும்பு பொறுத்தளவுக்கு. அடுத்து பால்லேருந்து வரக்கூடிய சீஸ், இதில் அந்த கால்சியம் எல்லா உணவு முறைகள் எல்லாம் அந்த விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் கே இருந்தாலும் அதோடு சேர்த்து புரதம் அதிகமாக இருக்குது. இந்த புரதம் அந்த எலும்பு கட்டமைப்புக்கு புரதம் ரொம்ப தேவை. எலும்புகள் இணைய புரதம் தேவை. புரதத்துக்கு மேலே அந்த கொலாஜன் ஃபார்ம் ஆகி அது ஒரு ஃப்ரேம் மாதிரி ஃபார்ம் ஆகி அதற்கு மேலே ஒரு கம்பி மாதிரி ஃப்ரேம் ஃபார்ம் ஆகுது. அதற்கு மேல் கால்சியம் படிகிறது. இதற்கு அந்த கால்சியம் தேவை. ஸோ இந்த சீஸில் புரதமும் இருக்கிறது, கால்சியம் இருக்கிறது. ஸோ அந்த இது ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் என்பது போல். மூன்றாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கீரை வகைகள். இதில் ஸ்பைனா கீரைகளாக இருக்கட்டும், முருங்கைக்கீரையாக இருக்கட்டும், இதில் முக்கியமாக அந்த கால்சியம் இருப்பதோடு சேர்ந்து அந்த மூட்டு தேய்மான எலும்பு வலி இதற்கெல்லாம் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ், அந்த வயதாகுது பார்த்தீங்களா, இப்போ நம்ம உடம்பு ஏஜ் ஆகிறதுக்கு மெயினான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வயதாகக்கூடிய தன்மை, தோலாக இருக்கட்டும், உடம்பாக இருக்கட்டும், எலும்பாக இருக்கட்டும், எல்லாமே அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை எதிர்க்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அந்த காய்கறிகளும் கீரைகளும் நிறைய இருக்குது. இதில் அடுத்து நான்காவது முக்கியமானது பார்த்திங்கன்னா எள்ளு. முக்கியமாக எள்ளில் கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு தேவையான கால்சியமே 100 கிராம் எள்ளில் கிடைக்கும். ஒரு நாளைக்கு நம்மளுக்கு எவ்வளோ தேவைங்க? 1000 to 1500 மில்லிகிராம் கால்சியம் தேவை. சில நேரம் பாலூட்டும் தாய்மார்களாக இருக்கட்டும், இல்லை மாசமாக இருக்கிறவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு கண்டிப்பாக தேவையான அந்த கால்சியம் ஒரு 1000 கிராம்ஸ் 1000 மில்லிகிராம்ஸ் அதிகமாக தேவைப்படும். நார்மலாக நம்மளுக்கு தேவையான 1000 to 1500 மில்லிகிராம் அது நம்ம எள்ளிலேயே கிடைக்குது. எள்ளில் எவ்வளோ கிடைக்குதுங்க? 100 மில்லிகிராம்லேயே 900 கிட்டத்தட்ட நம்மளுக்கு தேவையான கால்சியம் அது கிடைக்குது. இதில் கால்சியம் மட்டும் இல்லை, மெக்னீஷியம், மேக்னீஷியம் அது போன்ற தாது சத்துக்கள் இருக்கிறது. அதுக்கடுத்து நட்ஸ் வகைகளில் பார்த்தீங்கன்னா புரதம் இருப்பது போல் கால்சியம் போக ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்டும் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி உள்ளது, அந்த ஏஜிங்கை தடுக்கக்கூடியது. ஸோ அதனால் அந்த எலும்பு வலி, மூட்டு வலி, எலும்பு இணைவதை அதிகப்படுத்துகிறது. ஸோ ஆறாவது பார்த்தீங்கன்னா சோயாபீன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழையின் சிக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு வெஜிடேரியனாக இருந்தாலும் அதை மாட்டி குழம்பு வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது நான்வெஜ் குழம்பு மாதிரியே இது இருக்கும். ஸோ அதனால் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சத்துக்கள், புரதச்சத்துக்கள் அது நல்லா இருக்குது, கால்சியம் இருக்குது, இரும்பு இருக்குது. ஆனால் இதில் கலோரி ரொம்ப கம்மியாக இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த சோயாபீன்ஸ் அதிகமாக அந்த ஜிம் பண்ணுறவங்க, அந்த ஃபிட்னஸ் இருக்கிறவங்க சத்து வேணும், ஆனால் அதே சமயத்தில் நம்மளுக்கு கலோரி அதிகமாக ஏறிடக்கூடாது அப்படிங்கிறக்காக சாப்பிடுவாங்க. இதில் க்ளூட்டன் சத்து கிடையாது இந்த சோயாபீன்ஸில். அதனால் கலோரி கம்மியாக இருக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இதில் கால்சியம் போக புரதமும் இரும்பு சத்தும் அதிகமாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில். இந்த ஆலிவ் ஆயிலில் அந்த ஆயிலெலாம் பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் சொல்லுவோம். மூஃபான்னு சொல்லுவோம். மானோ அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட், பாலி அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் சொல்லுவோம். ஸோ இதில் அந்த மூஃபான்னு சொல்லுவோம். சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் நமக்கு சாஃப்ளவர் ஆயிலில் இருக்கும். ஸோ அதை முடிந்த அளவுக்கு தவிர்த்துக்கணும். இது நமக்கு அன்சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்டோட அந்த ஒமேகா 3 அப்படிங்கிறது உடம்புக்கு நல்லது. ஒமேகா 6 அப்படிங்கிறது உடம்புக்கு நல்லது கிடையாதுங்க. ஸோ அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சாஃப்ளவர்லேயும் ஒமேகா 6 இருக்குது. நம்ம எடுத்துக்க வேண்டிய எண்ணெய் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆலிவ் ஆயில், நல்ல எண்ணெய், கடலை எண்ணெய், இது போன்ற எண்ணெய்களில் பார்த்திங்கன்னா கால்சியம் இருப்பது போக அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருந்து அந்த மூட்டுக்கள், எலும்புகள் ஏற்படக்கூடிய ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைத்து, ஸோ நம்மளுக்கு அந்த ஏஜிங்கை குறைத்து அந்த வலியிலிருந்து நிவாரணத்தை கொடுக்கும். இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஆலிவ் ஆயில் அப்படிங்கிறது இந்த மீன் ஆயில், ரெண்டையும் பார்த்திங்கன்னா இது முடக்குவாதம், அந்த மூட்டு வாதங்களை சரி செய்யக்கூடிய தன்மை உள்ளது. ஒரு ஆய்வில் பார்த்திங்கன்னா இந்த ஆலிவ் ஆயில் எடுத்துக்கொண்டவர்கள் கிட்டத்தட்ட 40%, மீன் எண்ணெய் எடுத்துக்கணும் 40-50% அந்த மூட்டு வலி வருவது குறைகிறது அப்படிங்கிறது ஆய்வுகள் சொல்கிறது. ஸோ இது போன்ற ஆய்வுகள் முடக்குவாதத்துக்கும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துருக்குறோம். ஸோ முடக்குவாதத்துக்கும் ட்ரை பண்ணி பார்த்தால இதே அந்த ஆலிவ் எண்ணெயின் ஆரோக்கியம் ஆரோக்கியமான அந்த கொழுப்பு, அதை பார்த்திங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் அந்த ஆரோக்கியமான கொழுப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அது பார்த்திங்கன்னா மூட்டு வலி மட்டும் இல்லை, எலும்பு ஸ்ட்ரென்த்தையும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு பிரயோஜனப்படுது. இதில் நிறையா உடலில் ஏற்படக்கூடிய நிறையா
வியாதிகளை வந்து அது குணப்படுத்துகிறதுங்கிறது ஆய்வுகள் சொல்கிறாங்க. ஸோ அந்த பருப்பு பீன்ஸ் வகைகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக அந்த பருப்பு பீன்ஸ் அப்படின்னாவே அதில் பருப்பு அப்படின்னாவே அது வந்து புரதம் தான். அதில் வந்து பார்த்திங்கன்னா நார் சத்தும் இருக்குது, அதில் முக்கியமாக கால்சியம் இருக்குது, அதுபோக வந்து மற்ற தாது பொருட்களும் இருக்கிறது. ஸோ 9வது மெயினானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மீன் வந்து அதில் இதில் வந்து கண்டிப்பாக அதில் ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது கால்சியத்தை பொறுத்தளவுக்கு நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு. அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா சால்மன் மீன். இந்த சால்மன் மீன் வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறது கிடையாது, பட் அது ரொம்ப காஸ்ட்லியான மீன். பட் இருந்தாலும் அதில் வந்து அது நிறைய வந்து மருத்துவ இது இருக்குது. அதில் ஒமேகா 3 ஃபேட்டி அது அதிகமாக இருக்குது, கால்சியம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காணாங்கழுத்தி மீன், மத்தி மீன், இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் நிறைவாகவும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட். ஒரே கல்லில் 2 மாங்காய் என்பது போல் கால்சியமும் இருக்கிறது, ஒமேகா 3யும் இருக்கிறது வந்து அப்படின்னு பார்த்திங்கன்னா சால்மன் மீன், காணாங்கழுத்தி மீன் அண்ட் வந்து மத்தி மீன், இந்த 3 மீன்களும் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் அதிகமாகவும் ஒமேகா 3 அதிகமாகவும் இருப்பதனால உடலுக்கு நல்லது, எலும்புகளுக்கு நல்லது, மூட்டுகளுக்கு நல்லது. ஸோ இந்த 10 உணவு முறைகளை நீங்கள் கரெக்டாக முறையாக பயன்பற்றி 10வது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ராகி வந்து பார்த்திங்கன்னா அந்த பருப்பு இதில் சிறு தானியங்களில் வருது. ராகி, கொள்ளு, எள்ளு, காய்கறிகள், கீரை வகைகள், பால் சார்ந்த ப்ராடக்ட்டுகள். நான்வெஜ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக மீன், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக், இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கால்சியம் இருக்குது. ஸோ இந்த உணவு முறையில் எடுத்துக்கொள்ளும் எலும்புகள் நன்றாக இருக்கும். முக்கியமாக மூட்டுகள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் வந்து நான் நிறையா பதிவுகளில் சொன்ன மாதிரி ப்ராக்கோலி, இதுபோல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உள்ளது, விட்டமின் சி அதிகமாக உள்ள லெமன், அதுலேயும் முக்கியமாக நம்ம பிரண்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த மூட்டுகள் குளுக்கோசமைன் அதிகமாக உள்ள குளுக்கோசமைன், மூட்டுக்களில் குருத்தெலும்பில் இருக்கிறது குளுக்கோசமைன், அது வந்து பிரண்டைகள் அதிகமாக இருக்குது. ஸோ பிரண்டை இதுபோல் அதோடு சேர்ந்து எலும்பு ஸ்ட்ரென்த் ஆவதற்கும் மூட்டுகள் ஸ்ட்ரென்த் ஆவதற்கும் இது போன்ற உணவுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா எலும்பு வலி, மூட்டு வலி வராமல் தடுக்கலாம். வந்தால் அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும். நன்றி, வணக்கம். எங்கள் மருத்துவமனையில் அதிநவீன உலகத்தரம் வாய்ந்த ஸ்கேன் மற்றும் நவீன அறுவை சிகிச்சை உபகரணங்களுடன் நோயின் தன்மையை துல்லியமாக கண்டறிந்து உயர்தரமான சிகிச்சை கொடுத்து கொண்டு வந்திருக்கிறோம். 24 மணி நேர விபத்து மற்றும் எலும்பு முறிவு சிகிச்சைகள், பிளாஸ்டிக் ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சைகள், கடந்த 15 வருடங்களில் 10,000க்கு மேல் முழங்கால் மூட்டு மற்றும் இடுப்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், கடந்த 16 வருடங்களில் 2000க்கு மேல் செய்து நோயாளிகளின் வலியை தீர்த்து சாதனை படைத்த ஒரே மருத்துவராகவும், தொழில்நுட்ப மாற்றங்களை கம்ப்யூட்டர் நேவிகேஷன் மற்றும் ரோபோட்டிக் எந்த தொழில்நுட்பம் வந்தாலும் அது மூட்டு சிகிச்சையில் புகுத்தி மக்களின் வேதனையை போக்கி அதை சாதனைகளாக ஏற்படுத்திய ஒரே மருத்துவமனை. தோள்பட்டை, முழங்கால், மணிக்கட்டு, பாதங்கால் அனைத்து பகுதிகளுக்கும் நுண்துளை சிகிச்சை செய்து 16 வருடங்களில் கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட நோயாளிகளின் வலியை போக்கி சாதனை படைத்த மருத்துவமனை. எங்கள் மருத்துவமனை ஊழியர்கள் உங்கள் வியாதியையும் வலியையும் கண்டுபிடித்த நொடியிலிருந்தே நீங்கள் பூரண குணமடையும் வரை உங்களின் ஒவ்வொரு முன்னேற்றத்திலும் கனிவுடனும் பணிவுடனும் திறமையான துணிவுடனும் உழைத்துக் கொண்டே இருப்பார்கள். உங்கள் வலி நிவாரணமும் அதனால் உங்கள் மனதிலும் உடலிலும் ஏற்பட்ட சந்தோஷமே எங்கள் ஈடற்ற உழைப்பிற்கான வெற்றியாக கருதுகிறோம். எல்லோரும் எல்லாமே பெற வேண்டும், அனைவரும் வலி இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும் என்றும் உங்களுக்காக